ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல் ஃபேரி வாய்ஸ் ஓவர். நம்ம சேனலில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க மாஸ்டர் சன் ட்ராமா வந்து நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக இருக்குது போல இருக்குது. என்னை மாதிரியே எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்ககிட்ட திரும்ப இந்த ட்ராமா கொண்டு வந்து தந்ததுக்கு. இன்றைக்கி நம்ம அடுத்த எபிசோடு என்னங்கிறத பார்த்துடலாம். ட்ராமா ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சி தள்ளிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, ஏன் இந்த மாதிரிலாம் என்னை டச் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹக் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி திட்டுறாரு. முதல்ல கண்ணை மூலி ஃபஸ்ட்டு இங்கே நினைவுக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் உங்கள் கூட தூங்கணும், உங்கள் கூட தூங்கினா தான் நான் நிம்மதியாக தூங்க முடியும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தூங்க முடியும், அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு என்னது நீ என் கூட தூங்கணுமா, உன் மூஞ்சி கண்ணாடி பார்த்துருக்கியா இல்லையா, நீ என் கூட தூங்கணும்னு எப்படி ஆசைப்படுற, இதெல்லாம் வந்து உனக்கு கனவுல தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விடுறாரு. இப்போ அவர் நம்ம ஹீரோயின் கிட்ட கை நீட்டி பேசிட்டு இருக்கும்போது அவர் கையில் வந்து பேட் ஸ்மெல் வருது. என்ன நீ எப்போ உன்னோட ஹேரை வாஷ் பண்ணின, என்ன இவ்வளோ நாத்தடிக்குது, நீ செட்யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் நீ கொஞ்சம் சுத்தமாவது இருக்கணும்ல, இந்த மாதிரி இருந்துட்டு தான் நீ வந்து என்னை செட்யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோயின் திட்டிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோயினும் வந்துட்டு ஹேர் எடுத்து மோந்து பார்க்குறாங்க. அவங்களுக்குமே பேட் ஸ்மெல் தெரியுது. இல்லை நான் உங்ககிட்ட வந்து அந்த மாதிரி அர்த்தத்தில் சொல்லலை, நீங்கள் தப்பாக புரிஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்ல வராங்க. சொல்ல வந்துட்டு நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஆமாம் இப்போ வந்து இந்த என்னோட பாஸ்ட் லைஃப்பை பற்றி நீ ஏதோ சொன்னையாமா, உனக்கு என் பக்கத்தில் என்னமோ தெரியுதுன்னு சொன்னையாமா, என்ன தெரியுது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு உங்கள் பக்கத்தில் எனக்கு ஒரு பொண்ணு தான் தெரியுறாங்க, அந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு யாருன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல. உனக்கு அந்த பொண்ணை பற்றி என்ன தெரியும், ஹீஜு உனக்கு ஏற்கனவே தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு அந்த பொண்ணு பேர் வந்து ஹீஜுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவள் பேரே தெரியாமல் அவளை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு அவங்க பேர்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நான் ஒரு டைம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. என்ன நீ இன்னும் தூக்கத்துலேருந்து எந்திரிக்கலையா, அவெல்லாம் எப்போவோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல வரும்போதே எனக்கு தெரியும் அவங்க இறந்துட்டாங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு ஆமாம் அவள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டா, அவளை நீ எப்போ பார்த்த எப்படி பார்த்த அப்படின்லாம் சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் பார்த்தேன், என்னால் வந்து இறந்தவங்களெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் வந்துட்டு ஷாக்காகி பார்க்குறாரு. இப்போ வந்து மாலில் கட்டுறாங்க. மாலில் வந்து அந்த பாடி கார்ட்ஸ்லாம் உட்காந்து சாப்பிட்ருக்காங்க டின்னரு. அப்போ வந்து நம்ம காங்கு வேணும்ட்டே வந்து ஹீரோவை பற்றியே கேட்டுட்ருக்கான். அப்போ வந்து அங்கே கொலீக்ஸ் எல்லாமே அவரை பற்றி எல்லாம் கிண்டல் பண்ணி பேசி எல்லாமே சொல்லிட்டுருக்காங்க. நம்ம வந்து மாஸ்டர் வந்துட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணார் சின்ன வயசில் ஸ்கூல் டைமில். அப்போ வந்து அந்த பொண்ணை வந்து ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் வெடித்து இறந்துட்டாங்க. அந்த பொண்ணு வந்து பேயா இன்னுமே நம்ம மாஸ்டர் பின்னாடி சுற்றிட்டு இருக்கறனால மாஸ்டருக்கு கல்யாணம் கூட பண்ண முடிய மாட்டேங்குது, இந்த மாதிரிலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி பண்ணாச்சு, அந்த ஸ்கூல் பொண்ணோட ஆக்சிடென்ட் தானே எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி காங்கு சொல்கிறான். ஆமாம் அது ரொம்ப ஃபேமஸான நியூஸு, ஏன்னா ஒரு சின்ன பையன் பணக்கார பையன் அவன் கேர்ள் ஃப்ரெண்டு கூட போகும்போது யாரோ கடத்திட்டு போய் அந்த பொண்ணை வந்து இறந்து போச்சு, அந்த நியூஸ் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது, அப்போவே அவங்க வந்து கடத்திட்டு போகும்போது 10 மில்லியன் கேட்டாங்களாமா அப்படின்லாம் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு எதுக்காக நீங்கள் வந்துட்டு மாஸ்டர்னு சொல்லிட்டு கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் இவ்வளோ பெரிய மால் கிங்டம்ங்கிற ஒரு மாலோட ஓனர், அவர் சிஇஓவாக இருக்கார், அவர் வந்து மாஸ்டர்னு கூப்பிட்டாதான் அவருக்கு பிடிக்குமே, அதனால தான் எப்பவுமே மாஸ்டர்னு கூப்பிடுறோம். ஆனால் இவனை யோசிச்சு பாருங்க, இவர் வந்துட்டு அந்த ஆக்சிடெண்ட்டு கடத்திட்டு போனதுக்கு அப்புறம்லாம் வந்துட்டு தப்பிச்சு இப்போ சிஇஓவாக இருக்கார், இவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கார், நல்லா ஜாலியாக வாழ்ந்துட்டுருக்காரு. ஆனால் அந்த பொண்ணு இவரை நம்பி போயிட்டு தேவையில்லாமல் இறந்து போச்சு, அந்த சோகத்தில் தான் இன்னும் வந்து பேயா அவர் பின்னாடி சுற்றுது போல இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த காங்கும் வந்துட்டு இதெல்லாம் கேட்டுட்டு என்னமோ யோசிச்சுட்டே இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு எனது உன்னால் இறந்தவங்களெல்லாம் பார்க்க முடியுமா, அவளை எங்கே பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம ஹீரோ அன்னைக்கு நீங்கள் அந்த பொண்ணோட டிராயிங்கை வந்து கிழிச்சு என் மேலே வீசிட்டு போகும்போது நான் அவங்க பின்னாடி தான் வந்துட்டு இருந்தேன் சோகமாக. அப்போ நீங்கள் வந்து அங்கே ஒரு ஸ்பைடர் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை சாப்பிட போச்சு, அதை நீங்கள் வந்து காப்பாற்றி விட்டீங்க. அப்போ அங்கே வந்து உங்களுக்கு முன்னாடி தான் அந்த ஆவி நின்றுட்டு இருந்தது, அது உங்கள் எக்ஸ் லவரோட ஆவி, அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு அப்படியா, உன்னால் வந்து இறந்தவங்களெல்லாம் பார்க்க முடியுமா, அது எப்படி உன்னால் இறந்தவங்களாம் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் வந்து ஒரு டைம் வந்து செத்து பொழைச்சேன், சாகிற நிலைமைக்கு ஆல்மோஸ்ட் போயிட்டு அதுக்கப்புறமா பொழைச்சேன், அப்போ வந்து எனக்கு இந்த மாதிரிலாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க. சரி இங்கே எத்தனை ஆவி இருக்குது என்கிட்ட காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. நம்ம ஹீரோயினையும் எந்திரிச்சு தேடுறாங்க. தேடும் போது ஒரு இடத்துல வந்து ஒரு சேரில் வந்து ஒரு பையனோட ஆவி வந்து உக்காண்டிருக்கு. உட்காந்து அவன் சேரை ஆட்டி அந்த லைட்டையும் சுற்றி விளையாண்டுருக்கு.
அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அங்கே பாருங்க அந்த சேர் ஆடுது இல்லை, அது வந்து காற்றுல ஆடல, அங்கே வந்து ஒரு ஆவி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு பயப்படுறாங்க. இந்த மாதிரி தான் எனக்கு அப்பப்போ தெரியும், இந்த மாதிரி வந்து எங்கிட்ட அப்பப்போ ஹெல்ப் கேட்பாங்க, நீ பயமுடுத்துவாங்க, அதனால தான் நம்ம இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும் போதே அந்த பையனோட ஆவி எந்திரிச்சு நம்ம ஹீரோயின் பக்கத்தில் நடந்து வருது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு பயந்துக்கிட்டே நம்ம ஹீரோவை பிடிக்கிறாங்க. பிடிச்ச உடனே அந்த ஆவி அங்கேருந்து போயிடுது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி நான் எப்போல்லாம் பயப்படணும் அப்போல்லாம் உங்களுக்கு டச் பண்ணாவே அந்த ஆவி இங்கேருந்து போயிடுது, அதனால தான் நீங்கள் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கீங்க, நீங்கள் யார் எனக்குன்னே எனக்கு தெரியல, எதனால் உங்களால் எனக்கு இந்த மாதிரி நல்லது நடக்குதுன்னு தெரியல, நீங்கள் கூட இருந்தால் நான் நிம்மதியாக தூங்குவேன், அதனால தான் நான் உங்கள் கூட தூங்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, நீ அட்லீஸ்ட் வந்து இந்த பில்டிங் வந்து உனக்கு சொந்தமாக இருக்கணும், இந்த பில்டிங்கோட லேண்டு ஒரு அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருந்தால் மட்டும்தான் நான் உன்னை ஒரு பார்வையாவது பார்ப்பேன், அது அந்த அளவுக்கு நீ உனக்கு தகுதி இருக்கும், எனக்கு பார்வை பார்க்கற கூட உனக்குலாம் தகுதி கிடையாது, நீ என் மேலே ஆசைப்படுறியா, நான் உன் கூட இருக்கணும்னு நீ நினைக்கிறியா அப்படிலாம் சொல்லி திட்டிட்டு, ஓ இந்த சேர் ஆடுறது உனக்கு அவ்வளோ பயமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேரை போய் வேகமாக ஆட்டி விட்றாரு. இந்த லைட்டையே வேகமாக சுற்றி விட்றாரு. சுற்றி விட்டுட்டு, இப்போ உனக்கு ரொம்ப பயமாக இருக்கும்ல, ஏன்னா நீ பார்க்குற விஷயங்கள்லாம் விட நான் ரொம்ப டேஞ்சரான ஆள், நான் வந்து எப்போதுமே கண்ணுக்கு தெரியாத விஷயத்தை நினச்சி பயப்பட மாட்டேன், உன்னை மாதிரி ஆளுங்களை நான் கண்டாதான் எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோ சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டுருக்காரு. அப்போ அந்த பையனோட ஆவி திரும்பவும் வந்து அந்த சேரை ஆடிட்டு இருக்கிறத நிப்பாட்டிடுது. நிப்பாட்டின உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அது ஸ்டாப் ஆயிடுது. உடனே ஹீரோயின் வந்துட்டு உங்கள் கண்ணுக்கு தெரியலைங்கிறதுனால உங்களுக்கு புரிய மாட்டேங்குது நான் என்ன சொல்ல வரேன்னு, என்னோட பயம் என்னங்கிறது உங்களுக்கு இப்போ வரைக்கும் புரியவே இல்லை, நீங்கள் அந்த பேய்களை விட டேஞ்சராகவே இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்கள் கூட இருக்கும்போது தான் சேஃபாக ஃபீல் பண்ணுறேன், அட்லீஸ்ட் நான் உங்கள் கூட இருந்தால் எனக்கு இந்த பிரச்சனைகள் இல்லாமலையாவது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. திரும்ப திரும்ப நீ என்னை எதுக்கு நீ டச் பண்ணி பேசிகிட்டு இருக்க, என்னை டச் பண்ணுறதுக்குலாம் உனக்குலாம் வந்து தகுதியே கிடையாது அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோ திட்டுறாரு. நான் வந்து பணக்கார பையன் ஹேண்ட்ஸமாக இருக்கேங்கிறனால என்னை மயக்கி நீயும் பணக்காரி ஆகலாம்னு நினைக்கிறியா, அதெல்லாம் என்றைக்குமே நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ நின்றுட்டு நான் ரொம்ப சேடாக இருக்கேன், லோன்லியாக இருக்கேன், என்னோடய ஃபீலிங்ஸ் உங்களுக்கு புரியலையா, என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன கோல்ட் டிக்கர் மாதிரி தெரியுதா, பணக்கார பையனெல்லாம் மயக்கி பணத்துக்காக ஆசைப்படுற பொண்ணு மாதிரி தெரியுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. சொல்லிட்டு பரவாயில்ல நீங்கள் எப்படி வேணாலும் என்னை நினச்சிக்கோங்க, ஆனால் அப்படி எப்படியாவது உங்களை நான் மயக்கியாவது நான் உங்கள் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு ஓ அப்படியா, நீ ட்ரை பண்ணு, உங்கள் கோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ட்ரை பண்ணு, உன்னோட இந்த மாதிரி க்ரீஸியான ஹேரை வச்சுட்டு ட்ரை பண்ணு, என்ன பண்ணாலும் எதுவுமே மாறாது, எனக்கு எந்த ஃபீலிங்ஸுமே வராது உன் மேலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ வந்துட்டு என் பேர் வந்துட்டு டேங் காங்ஸில், என்னோடய பேரோட மீனிங் வந்துட்டு சன்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ வந்துட்டு உன் பேர் சன்னுன்னா நான் மார்னிங்கை கூட விரும்ப மாட்டேன், மார்னிங்கில் கூட எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு ஓ அப்படியா, நீங்கள் மார்னிங் ஆன உடனே நான் உங்களை பார்க்கறதுக்காக வந்துடுவேன், உங்கள் பக்கத்தில் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அடுத்த வாட்டி நான் கண்டிப்பாக வந்து ஹேரை வாஷ் பண்ணிட்டு தான் வருவேன், உங்களை மயக்க தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க கத்திட்டு. நம்ம ஹீரோவும் டென்ஷனாக அங்கே வந்து கிளம்பி போகிறாரு. போனோடனே மேனேஜர் வந்துட்டு பார்த்துட்டிங்களா காங்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு நான் இங்கே வந்திருக்கவே கூடாது, இனிமேல் இவ்வளோ பார்க்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாங்க போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க கார் எடுத்துகிட்டு. இப்போ அவர் போகிறத பார்த்துட்டு காங்குவோ வந்துட்டு இவர் எதுக்கு இங்கே வந்துட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்க்குறான். மேலே பார்த்தா நம்ம ஹீரோயின் நின்றுட்டுருக்காங்க. இவரை எதுக்காக இவர் வந்து பார்த்துட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் போய் உட்காந்துட்டு சோகமா ஏன் இவருக்கு புரியவே மாட்டேங்குது, ஏன் அவர் வந்து பொய் சொல்கிறேன்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் உண்மையிலுமே இந்த பொண்ணை பார்த்தேன்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாங்க. அந்த பொண்ணை அன்றைக்கி அவங்க பார்த்த விஷயத்த வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ வீட்டுக்கு போனதுமே ஒரு காஃபி சாப்பிட்டு நம்ம ஹீரோயின் சொன்னதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காரு. ஒருவேளை அவன் என் கூடயே இருக்கிற மாதிரியா இருந்து அவள் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருந்துச்சுன்னா நிஜமாக நான் என் கூடயே நீ வந்துருன்னு சொல்லி கூப்பிடுவேன், என் கூடயே நீ வந்துருன்னு சொல்லிட்டு அந்த பழைய எக்ஸ் லவரை பற்றி யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்காரு. இப்போ ஒரு ஸ்கூல் கட்டுறாங்க. அந்த ஸ்கூல் வந்து ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலு. அங்கே வந்துட்டு அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்லாம் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கிளாஸ் ரூமில் ஏதோ ஒரு படத்தை வரைஞ்சி வச்சுட்டு, காட்டில் இருக்கிற பேயே இங்கே வா இங்கே வா, நீ வந்து யூன்சூலா இங்கே தான் இருக்கிறியா, உன்னை யார் கொன்னா அப்படிலாம் சொல்லி அந்த 2 பிள்ளைங்க கேட்டிருக்காங்க. ஏன்னா அந்த கிளாஸ் ரூம்லேயே இருந்த ஒரு பொண்ணு வந்து இறந்துருக்கா. அந்த பொண்ணை வந்து அங்கே இருக்கிற ஒரு 3 பிள்ளைங்க தான் ஏதோ ஒன்று பண்ணி கொண்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால வந்துட்டு இந்த ஹவுஜா போர்டு மாதிரி ஏதோ ஒன்று வரைஞ்சி வச்சு இந்த மாதிரி பிள்ளைங்களாம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வந்து இவங்க ஏதோ பண்ணியிருக்காங்கங்கிறது தெரியுது போல இருக்குது. அதனால் அந்த 3 பிள்ளைங்கள பார்த்தே வந்து இந்த பொண்ணு பேசிகிட்டே இருக்கா. யார் இந்த கொன்னது, இந்த ரூமில் தான் இருக்காங்களா, எனக்கு காட்டுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த 3 பிள்ளைங்களும் ரொம்ப பயந்துட்டே இருக்காங்க. இப்போ கரெக்டாக அந்த பென்சிலும் வந்து டேரெக்டாக வந்து அந்த 3 பிள்ளைங்க இருக்கிற இடத்தையவே காட்டுது. உடனே இந்த 3 பிள்ளைங்களும் ரொம்ப பயப்படுறாங்க. கரெக்டாக அங்கே கிளாஸ் ரூமில் டீச்சர் வந்து கதவை திறந்த உடனே எல்லா பிள்ளைங்களும் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ டீச்சர் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, எல்லாரும் ஏன் இங்கே உட்காந்துருக்கிறீங்க, போய் சீட்டில் உட்காருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் திட்டிகிட்டு அங்கே போயிடுறாங்க.
இப்போ இந்த 3 பிள்ளைங்களும் ரொம்ப பயந்துட்டு ஒருவேளை அவள் வந்துட்டாலும் நிஜமாவே யூன்சூலாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு இன்னொரு பிள்ளை வந்துட்டு இல்லை அதெல்லாம் சும்மா ஜோக்கு பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் உண்மை கிடையாது, பயப்படாத, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த 3 பிள்ளைங்களும் பேசிகிட்டு இருக்கும்போது வெளியில் வந்து அந்த செத்து போன அந்த பொண்ணோட ஆவி வந்து நின்று இந்த 3 பிள்ளைங்களையும் முறைச்சி பார்த்துட்ருக்கு. இப்போ இந்த 3 பிள்ளைங்களோட மொபைலுக்கும் வந்து ஒரு மெசேஜ் வருது. அது என்னன்னா இன்டர்நெட் ஃபுல்லாக வந்து இந்த 3 பிள்ளைங்களோட ஃபோட்டோ தான் வந்து பரவிட்டு இருக்கு. அது என்னன்னா அந்த கிங்டம் மாலில் வந்து இந்த 3 பிள்ளைங்களும் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அப்போ இந்த 3 பிள்ளைங்களுக்கு பின்னாடி வந்து அந்த செத்துப்போன பொண்ணோட ஆவி இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. அது வந்து இப்போ எல்லாமே நெட்டு ஃபுல்லாக பரவிட்டு இருக்கு. இப்போ இந்த 3 பிள்ளைங்களும் இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு ரொம்ப பயந்து கத்திட்டு இருக்காங்க. இப்போ மாலில் காட்டுறாங்க. மாலில் வந்துட்டு ஹீரோவோட அங்கிள் வந்து அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு மேனேஜர் பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இந்த மேனேஜர் பொண்ணு வந்து எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. இங்கே பாருங்கள், இந்த ஃபோட்டோ வந்து நம்ம மாலில் தான் எடுத்திருக்காங்க, இந்த இடத்துல தான் வச்சு இந்த பொண்ணுங்க எடுத்திருக்காங்க. இங்கே பாருங்கள், பின்னாடி ஒரு பேய் இருக்கிற மாதிரி இருக்குது, இது ஒரு பேரநார்மல் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம அந்த பொண்ணு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்கிள் வந்துட்டு எப்படி இதெல்லாம் உண்மையாக இருக்கும், ஏதாவது எடிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, இல்லை நான் எல்லா இடத்துலையுமே விசாரிச்சிட்டேன், இது எடிட்லாம் பண்ணல, இது வந்து ஒரிஜினலாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு அங்கிள் வந்து காட்டுறாரு. இங்கே பாரு, நம்ம மாலில் எடுத்த ஃபோட்டோவில் வந்து பேரநார்மல் ஆக்டிவிட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுறாரு. அதுக்கு ஹீரோ வந்துட்டு எனது நம்ம மாலில் பேய் இருக்கா, என்ன இதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா, இதெல்லாம் சும்மா சீரியஸாக எடுத்துகிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கு அங்கிள் இருந்துட்டு இல்லை நான் ஏற்கனவே வந்து எல்லா இடத்துலையுமே சொல்லிட்டேன், இதெல்லாம் டிலீட் பண்ண சொல்லி எல்லாமே பண்ண சொல்லிட்டேன், ஆனாலுமே வந்து இது வந்து ரொம்ப வைரல் ஆகிடுச்சு, அதனால் வந்து கிங்டம் மாலில் கோஸ்ட் இருக்குன்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க, ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அங்கிள் சொல்லி சிரிச்சிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோ இருந்துட்டு ஓ இதெல்லாம் உங்களுக்கு ஃபன்னியாக இருக்கா, உங்களால் இந்த விஷயத்த கூட சமாளிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காரு. திட்டிட்டு போய் டெலஸ்கோப் வழியா ஜன்னலில் பார்த்துட்டு இருக்காரு. இந்த மாலுக்கு ஆப்போசிட்லேயே டபுள் மடங்கா இதை விட பெரிய மால் ஒன்று வந்துட்டு இருக்கு, அதாவது ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இங்கே பார்த்தீங்களா, நம்ம மாலை விட டபுள் மடங்கா பெரிய மால் ஒன்று கட்டிட்டு இருக்கானுங்க, இன்னும் 2 மாசத்துல முடிஞ்சிரும், எனக்கு இந்த மாலை பார்த்தா தான் பயமாக இருக்குது, இந்த பேயை பார்த்தாலும் எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது, போய் ஸ்டாஃப்டெல்லாம் சொல்லி ஒழுங்காக வந்து சேலெல்லாம் பண்ண சொல்லுங்கள், எனக்கு நிறையா பணம் வேணும், இந்த பேயெல்லாம் வர வைக்க வேண்டாம், நிறையா கஸ்டமரை வர வைக்க சொல்லுங்கள், போங்க இந்த வேலையை பாருங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்து அங்கிளை திட்டி அமிச்சிட்டு அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற மாலை பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டுட்டே இருக்காரு, எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கிங்டம் மாலுக்கு வந்து நம்ம ஹீரோயின் வராங்க. அவங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம ஹீரோ பக்கத்துலேயே இருக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அதனால மாலுக்குள்ளாரே ஏதாவது ஒரு வேகன்சி இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாபுக்கு, அப்போ வந்து நம்ம ஹீரோ பக்கத்துலேயே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு ஒர்க்கெல்லாம் எங்கே இருக்குது, வேகன்சிலாம் இருக்காங்கிற மாதிரிலாம் பார்த்துட்ருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோனுக்கு தெரிஞ்ச நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டு, அவங்க ஒரு சிஸ்டர் மாதிரி, அவங்க வந்து அந்த ஒரு காஃபி ஷாப்பில் தான் அந்த மால்குள்ளே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள போய் நம்ம ஹீரோயின் பார்க்க போகிறாங்க. இப்போ அவங்க வந்து ஒரு மாதிரி பயந்த மாதிரியே வேலை செஞ்சுட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தோன்னே அவங்க பயந்துடுறாங்க. பயந்துட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி இருக்க, எதுக்காக திடீர்னு நீங்கள் வந்திருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. இல்லை நான் வந்து இந்த மால்லேயே ஒர்க் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. ஏன் இப்போல்லாம் உனக்கு பேய் கண்ணுக்கு தெரியுது இல்லையா, எப்படி தைரியமாக இங்கே வந்து இது பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை எனக்கு பேய் இப்போவும் கண்ணுக்கு தெரியும் தான், ஆனால் இந்த மால்குள்ளார தான் வந்து அதுக்கான சொல்யூஷன் எனக்கு இருக்குது, நான் இங்கே இருந்தேன்னா தான் கொஞ்சம் பேய்கிட்ட இருந்தாலும் சேஃபாக இருப்பேன், எங்கே போய் ஒழிஞ்சுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயின் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க சிஸ்டர் வந்துட்டு இங்கே பாரு, இங்கேயே நீ வேலைக்கெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு திரும்ப வந்து உன்னை ஆம்புலன்ஸில் போலீஸு இந்த மாதிரிலாம் வந்து உன்னை பிடிச்சிட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா என்னையே வேலையை விட்டு அனுப்பிச்சிடுவாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு பயப்படாதீங்க, அப்படிலாம் ஒன்றுமே நடக்காது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு எதுக்காக நீ 2 காஃபி வாங்கி குடிச்சிட்ருக்க, உனக்கு என்ன அவ்வளோ பசியாக இருக்கா, இல்லை காஃபி நைட்டில் தூங்காமல் இருந்தனால நீ இன்னும் கொஞ்சம் தூங்காமல் இருக்கும்னு நினச்சி காஃபி குடிச்சிட்ருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு இல்லை என் கூட காலையிலேருந்து ஒரு பேய் சுற்றிகிட்டே இருக்குது, அது வந்து காஃபி குடிக்கணும், காஃபி வாங்கி கொடுன்னு கேட்டுகிட்டே இருந்துச்சு, அதனால தான் அதுக்கு ஒன்று வாங்கினேன்னு சொல்லிட்டு ஒரு காஃபி எடுத்து அந்த நேற்று நைட்டு ஒரு பையன் இருந்தான் இல்லையா, பையனோட ஆவி, அந்த பையனோட ஆவிக்கு இந்த காஃபி எடுத்து வச்சுட்டு இந்த குடின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ அவங்க சிஸ்டர் வந்துட்டு எனக்கு பேய் இருக்குதா, என்ன பேய்க்கெல்லாம் காஃபி வாங்கி கொடுக்குறான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இந்த காஃபி எடுத்துட்டு அவங்க அங்கேருந்து ஓடிடுறாங்க. இப்போ அந்த 3 பொண்ணுங்களையும் காட்டுறாங்க. அந்த 3 பொண்ணுங்களும் அந்த ஃபோட்டோவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அவன் இறந்த அன்னைக்கு மாலில் போய் எடுத்த ஃபோட்டோ தானே இதில் எப்படி அவள் இருக்கிறா, நம்ம எதுவுமே அவளை பண்ணலை, அவளாக தானே இறந்து போனா, அது ஒரு ஆக்சிடென்ட் தானே, அதுக்காக எதுக்கு அவள் நம்மளே பழி வாங்குறதுக்காக நம்ம பின்னாடி சுற்றிட்டு இருக்கா, அவள் தான் இந்த ஃபோட்டோவெல்லாம் அப்படி பரப்பி விட்ருப்பான்னு நினைக்கிறீங்களா அப்படிலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்கா ஒரு பொண்ணு. அதுக்கு இன்னொரு பொண்ணு என்ன சொல்கிறான்னா, இல்லை அவள் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை, அவள் நம்மளால தான் இறந்தான்னு சொல்லி சில பேர் நினச்சிட்டு இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் நம்மளை ப்ராங்க் பண்ணுறதுக்காக அனுப்பிச்சுட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாடி போட்ட பொண்ணு சொல்கிறான். அதுக்கு இன்னொரு பொண்ணு வந்துட்டு இந்த பொண்ணு ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் அதில் வந்து கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுற பொண்ணு. அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, இல்லை ஹானஸ்ட்டாக சொன்னோம்னா அவன் நம்மளால தான் இறந்து போனா,
நம்ம அப்படிலாம் நடந்துக்கிட்டதுனால தான் அவள் இறந்தா, நம்ம நினச்சிருந்தா அவளை காப்பாற்றிருக்கலாம், அவள் அதனால தான் நம்மளுக்கு பழி வாங்குறதுக்காக நம்ம பின்னாடி சுற்றுலா போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த 3 பொண்ணுங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து மாலில் காட்டுறாங்க, நம்ம அங்கிளும் ஆண்டியும் உட்காந்து இந்த ஃபோட்டோ பற்றி திரும்பவும் பேசிகிட்டு இருக்காங்க. எதனால இதெல்லாம் வைரல் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க ஆண்டி. அதுக்கு அங்கிள் சொல்கிறாரு, இது வந்து கண்டிப்பாக ஜோவோட எக்ஸ் லவராக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லா எம்ப்ளாயிஸும் பேசிகிட்டு இருக்காங்க. இது ஜோவோட எக்ஸ் லவர் ஆவி தான், அதனால தான் இது மாதிரிலாம் நியூஸில் வரைக்கும் போகுது, பிரச்சனையே பெருசாகுது அப்படிங்கிற மாதிரி அங்கிளும் சொல்லிட்டு இருக்காரு. உனக்கு தான் வந்து அந்த பொண்ணை தெரியும்ல, ஏற்கனவே நீ பார்த்துருப்பீல்ல, இது அந்த பொண்ணோட பேய் தானான்னு பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் கேட்குறாரு. அதுக்கு ஆண்டி இருந்துட்டு, இல்லை அவளை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் அவளை பார்த்தது, அவளுக்கு வந்து முடி கொஞ்சம் நீளமாக இருக்கும்னு நினைக்கிறேன், இது அதுவாக இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேறு மறந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டி சொல்கிறாங்க. அதுக்கு அங்கிள் உடனே இருந்துட்டு, உனக்கு வயசாகுதுன்னு சொன்னால் நம்புறியா, பற்றியா உனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுறாரு. நம்ம ஆண்டி மறைச்ச உடனே சரி கூட நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாரு. இப்போ வந்து நம்ம ஹீரோ நடந்து வந்துட்டுருக்காரு மாலுக்குள்ளே. அப்போ அந்த ஃபவுண்டைன் கிட்ட தான் வந்து அந்த பேய் அந்த ஃபோட்டோவில் இருந்திருக்கும். அந்த ஃபவுண்டைன் வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸாக எல்லாம் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபவுண்டைன் தான் வந்து ஹாண்டடான ஃபவுண்டைனாமா, இங்கே வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்லாம் சொல்லி ஒரு லவர்ஸ் வந்து கப்புள்ஸ் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து அந்த ஃபவுண்டைனுக்குள்ளே தண்ணிக்குள்ளே விழுந்துடுறா. விழுந்த உடனே வந்துட்டு நான் தான் சொன்னேன்ல, இந்த ஹாண்டடான இடத்துக்குலாம் நீ கூப்பிட்டு வராதுன்னு சொன்னேன்ல அப்படிலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு, என்னது ஹாண்டடான இடமா, அது எவ்வளோ எக்ஸ்பென்சிவான ஃபவுண்டைன் தெரியுமா, நான் எவ்வளோ காசு போட்டு அதை பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் வந்து அதில் வந்து காடு இருக்குது, இந்த பேய் வந்து காடையவே எதிர்த்து இந்த அளவுக்கு வந்து காட்டுதா, எனக்கு புரியவே மாட்டேங்குது, அப்போ பேய் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்ததா சாமியோட அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்காரு மேனேஜர்கிட்ட. இப்போ பேசிட்டு அந்த ஃபவுண்டன் கிட்ட வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோன் வந்துட்டு அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனியை பார்த்ததும் நம்ம ஹீரோ வந்துட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க இங்கே, உனக்கு யார் இங்கே வேலை கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே நம்ம மேனேஜர் இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஏன்னா அவர் தான் கொடுத்துருப்பாரு. நான் இங்கே வேலை பார்த்துட்ருக்கேன், இதை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க. நான் இங்கே வந்து ஒரு பையனை தான் வேலைக்கு வைக்கலாம்னு நினச்சேன், நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் நான் எனக்கு வந்து வேலை தேவைப்பட்டுச்சு, இங்கே இருந்தால் தான் உங்கள் கூட இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க. ஓ அப்படியா, நீ என் கூட இருக்கிறதுக்காக தான் இங்கே வந்தியா, சரி ஓகே, இந்த ஃபவுண்டனில் உனக்கு ஏதாவது பேய் தெரியுதா பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயின் இருந்துட்டு, இந்த ஃபவுண்டன் இல்லையா, அப்படி ஒன்றும் இங்கே எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஃபவுண்டனில் பேய் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை கண்டிப்பாக இந்த பேய் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது, அப்பா இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. இது ரொம்ப எக்ஸ்பென்சிவானது, இங்கெல்லாம் பேய் இருந்தால் டேஞ்சர் தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ வந்துட்டு, ஓ அப்போ நீங்கள் நான் சொல்கிறத நம்புறீங்களா, பாருங்கள் நீங்கள் நேற்று நம்ப மாட்டேன்னீங்க, ஆனால் இன்றைக்கி நீங்கள் நான் சொல்கிறத நம்புறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் நான் நம்புகிறேன், ஏன்னா பேய்ங்கிறது ஒன்று இல்லவே இல்லை, அதனால தான் நான் நம்புகிறேன், ஒன்றும் நான் நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறேன். இப்போ நம்ம ஹீரோ வந்து மேனேஜர் கூட போயிட்டுருக்காரு. அப்போ வந்து அங்கிள் வந்து, வா ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, வா வந்து என்னென்னு பாருன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. போகும்போதே வந்து சொல்லிகிட்டே போயிட்டுருக்காரு, இங்கே பாரு உன்னோட நியூஸ் எல்லாமே வந்து டிவி வரைக்கும் வந்துருச்சு, எல்லாமே வந்து உன்னோட பழைய டிடெக்டிவ் எல்லாம் வச்செல்லாம் நீ இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க, உன்னோட பழைய கேஸை பற்றி வந்து பாருன்னு சொல்லிட்டு டிவி போட்டு விட்றாங்க. டிவியில் என்ன போயிட்டுருக்குன்னா, ஒரு 3 பொண்ணுங்க வந்து கிங்டம் மாலில் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது அவங்க பின்னாடி வந்து ஒரு உருவம் இருக்குது, ஒரு பொண்ணோட ஆவி உருவம் இருக்குது, இது யார், இந்த பொண்ணோட ஆவி எந்த பொண்ணோட ஆவின்னு தெரியல அப்படின்லாம் சொல்லி நியூஸில் சொல்லிட்டுருக்காங்க. இது வந்து பழைய ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு பையனையும் ஒரு பொண்ணையும் வந்து கடத்திட்டு போனாங்க. கடத்திட்டு போய் அந்த பொண்ணுக்காக வந்து 10 மில்லியன் கேட்டிருக்காங்க. கடைசியில் அந்த பொண்ணு இறந்தும் போச்சு. அந்த பையன் வேறு யாரும் இல்லை, அந்த கிங்டம் மாலோட சிஇஓ தான் அது. அதனால் ஒரு வேளை அந்த பொண்ணு வந்து அவருக்கு ஜஸ்டிஸ் வேணுங்கிறதுனால அந்த பில்டிங்லேயே சுற்றிட்டு இருக்கா கிங்டம் மாலில், இல்லை நம்ம ஹீரோவை பழி வாங்குறதுக்காக அங்கே வந்திருக்கா, எல்லாம் அது ப்ராங்கா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிடெக்டிவையும் வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, ஒருவேளை அந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கல்பிரிட்ஸை பிடிக்காமையே விட்டுட்டோம், அதனால் அந்த பொண்ணு வந்து அன்ஃபேராக ஃபீல் பண்ணி ஒருவேளை திரும்பவும் அதுக்கு வந்து ஒரு நியாயம் வேணுங்கிறதுக்காக திரும்பவும் வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த டிடெக்டிவும் பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் வந்து நியூஸில் வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு, எல்லா டிவி எல்லாம் ஓடிட்டுருக்கு, இது எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினையும் வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நியூஸை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு
இது ஹீஜு கிடையாது, நான் அன்னைக்கு பார்த்த பொண்ணு இது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ காங்குவும் அந்த நியூஸை பார்த்துட்டு என்னன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோனால அந்த நியூஸை ரொம்ப நேரத்துக்கு பார்க்க முடியல. அவருக்கு பழைய மெமரிஸ்லாம் வருதுனால டிவி ஆஃப் பண்ணிட்டு அங்கேருந்து கோவமாக எந்திரிச்சு வந்துட்டு இருக்காரு. இப்போ ஹீரோயின் போயிட்டு ஹீரோ கிட்ட, இல்லைங்க அன்னைக்கு அந்த பொண்ணை நான் பார்த்த பொண்ணு வந்து இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணு இல்லை, அன்னைக்கு ஹீஜு வந்து இந்த பொண்ணு கிடையாது, இது வேற யாரோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ வந்துட்டு, உன் வேலையை பார்த்துட்டு இங்கேருந்து போறியா பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பி போயிடுறாரு. இப்போ ஹாங்குவும் வந்துட்டு இவன் எதுக்காக இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கா ஹீரோ கிட்டன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ வந்து அந்த 3 பிள்ளைங்களையும் காட்டுறாங்க. அந்த 3 பொண்ணுங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நியூஸை பார்த்தியா, அந்த நியூஸில் வந்துட்டு அந்த சிஇஓட பழைய கேர்ள் ஃப்ரெண்டு தான் வந்து இறந்து போன பொண்ணு தான் வந்து இங்கே சுற்றுறதா சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த 3 பொண்ணுங்களில் ஒரு பொண்ணு சொல்கிறான். அதுக்கு இன்னொரு பொண்ணு சொல்கிறா, இல்லை நமக்கு தெரியும்ல அது வந்து யூன்சுல் தான் அது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும்ல, எதுக்காக அவங்க சொல்கிறத நம்புறீங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பொண்ணு சொல்கிறா. ஒருவேளை நம்ம அங்கே போய் பார்த்தா எல்லாரும் தெரியும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு கலரி போட்ட பொண்ணு சொல்கிறா. இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு அந்த டிடெக்டிவ் பார்க்குறதுக்காக போயிருக்காரு. எதுக்காக இந்த மாதிரி வந்து நம்பவே முடியாத ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கான், அங்கே போய் நீங்கள் இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அட்லீஸ்ட் அப்போவாவது அந்த கல்பிரிட்ஸ் வந்து கொஞ்சமாவது கில்ட்டியாக ஃபீல் பண்ணி இதை பேய் நினச்சோ இல்லை பயந்தோ ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பயந்தாவது வந்து வெளியில் வருவாங்களா இல்லை முன் தான் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டிடெக்டிவ் சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ வந்துட்டு, ஓ அப்படியா, அவங்க பயந்து பேய்க்கெல்லாம் பயந்து வந்து இவ்வளோ வருஷம் கழித்து வந்து உண்மையை சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. அவன் உண்மையாக அவனுக்கு மனுஷனாக இருந்தால் சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி டிடெக்டிவ் சொல்கிறாரு. ஏன் உனக்கு அந்த ஃபீலிங் எதுவுமே இல்லையா, நீ வந்து நல்லா தான் இருக்க, நல்லா கிரேட்டான லைஃப் தான் வாழ்ந்துட்டுருக்க, அந்த பொண்ணை நினச்சி உனக்கு ஒரு கவலையுமே இல்லையா, உன்னால அந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்கிற ஒரு ஃபீலே இல்லையா, கில்ட்டியே உனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ வந்துட்டு, ஆமாம் இறந்துட்டாதான், நான் என்ன பண்ண முடியும், வாழ்கிறவங்க வாழ்ந்து தானே ஆகணும், நான் நல்லா வாழ்றத நினச்சி எதுக்காக எல்லாருமே பொறாமப்படுறாங்கன்னு தெரியல, வாழ்கிறவங்க வாழ்ந்து தான் ஆகணும், இறந்தவங்க நினச்சிக்கிட்டே வாழாமல் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. நம்ம டிடெக்டிவ் என்ன சொல்கிறாருன்னா, நீ என்ன வேணால் சொல்லிக்கோ, நான் வந்து எப்படியாவது அந்த கல்பிரிட்ஸை கண்டுபிடிச்சி தான் ஆவேன், இந்த விஷயத்தில் நான் கிவ் அப்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டிடெக்டிவ் சொல்கிறாரு. சரி சந்தோஷம், நீங்கள் அந்த கல்பிரிட்ஸை கண்டுபிடிக்கிற மாதிரியே என்னோடய பணமும் காணாமல் போச்சுல, அதையுமே எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பணம்னு பேசிட்டு அங்கேருந்து போகிறாரு. அப்போ அந்த டிடெக்டிவ் வந்துட்டு, ஓ அப்படின்னா நீ பழசு எல்லாத்தையுமே மறந்துட்டியா, உனக்கு வந்து அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா ஒரு டருமா ஏற்பட்டுச்சுல்ல, அதுவும் சரியாக போயிடுச்சா, உனக்கு லெட்டர்ஸ் எல்லாம் படிக்க முடியாது, இப்போ படிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோவும் வந்துட்டு, எனக்கு எல்லாமே சரியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கு வந்து டிடெக்டிவ் கேட்குறாரு, ஓ பரவாயில்ல, நீ பழைய விஷயத்தெல்லாம் மறந்துட்டு நீ இப்போ ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிற போல இருக்கே, பரவாயில்ல நல்லா வாழுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து டிடெக்டிவ் கிளம்புறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு பழசெல்லாம் மறக்கலை, இன்னுமே அதெல்லாம் ஞாபகம் இருக்கிறதுனால ரொம்ப சோகமாக தான் இருக்காரு, ஆனால் வெளியில் வந்து அதை காமிச்சிக்க மாட்டேன்றாரு. இப்போ அங்கேருந்து சோகமாக அவர் கிளம்பிடுறாரு. இப்போ ஹீரோயினி காட்டுறாங்க. ஹீரோயின் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு, யார் அந்த பொண்ணு, இது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த சின்ன பசங்க இருந்துட்டு, நீங்கள் வேணால் அந்த பொண்ணு யாருங்கிறது கண்டுபிடிச்சி அவருக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியதானே, அவங்க பிரச்சனையெல்லாம் சரி பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஓ அப்படின்னா நான் வந்து அந்த என்ன விஷயம் யார் என்னங்கிறத கண்டுபிடிச்சி எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணனா அவன் பக்கத்துலேயே என்னை இருக்க விடுவான்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு இங்கேயே தூங்குங்க, நான் வந்து போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வெளியே கிளம்புறாங்க. இப்போ அந்த சின்ன பையன் வந்து சொல்லிட்டு இருக்கான் அவன் தம்பிக்கிட்ட, இங்கே பாரு அவன் என்ன சொன்னாலும் சரி ஆமாம் உண்மைதான்னு சொல்லிட்டு நம்புற மாதிரியே நீ பேசணும், அப்போ தான் நமக்கு வந்து ஃப்ரீயாக சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கான் அந்த சின்ன பையன். இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து கிளம்பி மாலுக்கு தான் போகிறாங்க. மாலுக்கு போயிட்டு நைட் டைமில் வந்து எப்படியாவது அந்த பேய்களை கண்டுபிடிச்சி அது என்ன விஷயம் யார் அந்த பொண்ணுங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நைட்லாம் அந்த மாலில் சுற்றிட்டு இருக்காங்க. நைட் டைமில் அந்த மால் பார்க்குறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப இருட்டாக இருக்கிறதுனால ரொம்ப பயமாக இருக்குது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் க்ளீன் பண்ணும்போது இங்கே தான் கொஞ்சம் பேய்களை பார்த்தனே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஒவ்வொரு இடமா போயிட்டு ஒவ்வொரு பேயாக பார்த்து இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பேய் இதுதானா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து வச்சு செக் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த பேய்கிட்டலாம் போய் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறத பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த பேய்ங்களாம் ரொம்ப கோபமாக இருக்குது. அதனால் நம்ம ஹீரோயின் வந்துட்டு பயந்துட்டு வந்து ஒரு பொம்மை மேலே ஒரு பூனை பொம்மை மேலே சாஞ்சு அப்படியே படுத்துடுறாங்க. படுத்துட்டு நான் எங்கே போய் யார்கிட்ட கேட்குறதுனே தெரில, ஏன்னா காலிலேருந்து அந்த பேய்ங்கெல்லாம் என்கிட்ட ஹெல்ப் கேட்டுச்சு, நான் பண்ண மாட்டேன்னு சொன்னதுனால ரொம்ப கோவமாக இருக்குது எல்லாமே, நான் போய் பேசுனா கூட கோவமாக தான் பேசுகிறாங்க, நான் எப்படி கண்டுபிடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோயின் அப்படி படுத்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்துட்டு காங்கு வரான்.
வந்துட்டு டார்ச் லைட் அடிச்சுட்டு நம்ம ஹீரோயினியை வந்து இப்படி டச் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு பேய் தானோ நினச்சிட்டு மனுஷன் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம காங்கு இருந்துட்டு இப்படி டச் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஹீரோயின் வந்துட்டு மேலே பார்த்தா அவன் டார்ச் லைட்டை கரெக்டாக ஃபேஸ் கிட்டேயே அடிச்சுட்டு வேணும்னே பயமுறுத்துறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு பயந்து கத்துறாங்க. நான் தான் பயப்படாத வான்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம்ல நீங்களும் இங்கே தான் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கல்ல, நான் மறந்துட்டேன், நானும் கொஞ்ச நாளாக தான் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இங்கே க்ளீனிங் பண்ணுறதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. க்ளீன் பண்ணுறவங்களாம் எப்பயோ போயிட்டாங்களே, ஏன் நீ இன்னும் இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காங்கு கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு இல்லை எனக்கு ஒரு விஷயத்த தொலைச்சிட்டேன், அதனால தான் நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரிவா நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காங்கு சொல்கிறான். இல்லை பரவாயில்ல நானே தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. பரவாயில்ல இந்த ரூமர்லாம் போயிட்டுருக்கு, இங்கெல்லாம் பேய் இருக்குன்னு சொல்லிட்டு, அப்போ நீ ரொம்ப பயப்படுவ, வா நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு காங்கு கூப்பிட்டு போகிறான். என்ன தொலைச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்கும் போது, உங்களாலலாம் அது கண்டுபிடிக்க முடியாது, உங்களுக்கு தெரியாதது ஒன்று உங்கள் கண்ணுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. என் கண்ணுக்கு தெரியாமலாம் இருக்காது, ஏன்னா என்னோட கண்ணு ரொம்ப ஷார்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு காங்கு சொல்லிட்டு இருக்கான். இப்போ வந்து அந்த 3 பிள்ளைங்களை காட்டுறாங்க. அந்த 3 பொண்ணுங்க வந்துட்டு மாலுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு இங்கே உள்ளே போய் எப்படியாவது அவகிட்ட எதனால் எங்களுக்கு கஷ்டப்படுத்துகிற, ஏன் இப்படிலாம் நீ ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்கணும், இவன்னு சொல்லிட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பொண்ணுங்களும் பேசிட்டு மாலுக்குள்ளார போகிறாங்க. இப்போ ஹீரோயின் கிட்ட காங்கு இருந்துட்டு, நீ எதையும் தொலைச்ச மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏன்னா காங்கு வந்து ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் கையில் அந்த ஃபோட்டோ வச்சிருக்கிறத பார்த்துருப்பான் அப்போவே, அதனால வந்து இந்த மாதிரி கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு, இல்லை நிஜமாக தான் தொலைச்சேன், ஆனால் அது கண்ணுக்கே தெரியாத ஒரு விஷயம், அதனால தான் கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பேய் உட்காந்துட்டு டஸ்ட்பினை தட்டிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் பயந்துக்கிறாங்க. உடனே காங்கு வந்துட்டு என் கையை பிடிச்சிக்கோ, நீ பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கை பிடிச்சிக்க சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு அந்த ஸ்கூல் பிள்ளைங்க போயிட்டு இந்த ஃபவுண்டைன் முன்னாடி நின்றுட்டு, யூன் சொல் உன்னை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம், வந்து உனக்கு என்ன பிரச்சனைன்னு எங்ககிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுருக்காங்க. அந்த பொண்ணோட பேயும் வந்துட்டு இவங்க பின்னாடி தான் நின்றுட்டு இருக்கு. இப்போ ஹீரோயினையும் காங்குவும் வந்துட்டு ஸ்டெப்லேயே கீழே வரும்போது இந்த ஸ்கூல் பிள்ளைங்க நிற்கிறத பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு, அந்த ஸ்கூல் பொண்ணுங்க தானே, அந்த 4 பொண்ணுங்களும் அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. அங்கே 4 பொண்ணுங்க இல்லையே, 3 பொண்ணுங்க தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காங்கு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களை துரத்திட்டே போகிறான் நில்லுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பொண்ணுங்க 3 பேர் ஓடினதுக்கப்புறமா பார்த்தா அங்கே வந்து அந்த இறந்து போன பொண்ணோட ஆவி வந்து அங்கே நின்றுட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் போயிட்டு கிட்ட போய் பார்க்குறாங்க. அந்த பொண்ணோட மூஞ்சி காமிச்ச உடனே நம்ம ஹீரோயின் ரொம்ப பயப்படுறாங்க. இப்போ வந்து அந்த 3 பிள்ளைங்களும் வந்துட்டு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்போ காங்குவும் துரத்திட்டு போயிட்டு எங்கே இவங்களை காணோன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கான். இந்த 3 பொண்ணுங்களும் இருந்துட்டு, அப்பாடா இன்னும் மாட்டியிருந்தோம்னா பெரிய பிரச்சனையாக இருக்கும், நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ஃபோட்டோவை காமிச்சு, இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணுங்க நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. அது என்ன இடம்னா, அது வந்துட்டு சின்ன வயசில் அவங்கள கடத்தி வச்சுருந்த ஒரு அபாண்டன்ட் பிளேஸ் தான் அது. அந்த இடத்துக்கு தான் இப்போ வந்து பார்க்க வந்திருக்காங்க. இப்போ மேனேஜர் கூட தான் ஹீரோ வந்திருக்காரு. இப்போ மேனேஜர் இருந்துட்டு, லாஸ்ட் டைம் நீங்கள் இங்கே வந்தப்போ உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொன்னீங்க, உங்களுக்கு அந்த கல்பிரிட்டோட ஃபேஸ் எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் வருதான் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி மேனேஜர் சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோ வந்துட்டு யோசிச்சு பார்க்குறாரு சின்ன வயசில் நடந்ததை. நம்ம ஹீரோவை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறாரு. அப்போ கண்ணு முன்னாடி வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணு வந்து நிற்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோவுக்கு தெரியுது. ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு, இல்லை எனக்கு எதுவுமே ஞாபகம் வரல அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர்கிட்ட சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு வந்து யார் அந்த கல்பிரிட்டுங்கிறது தெரிஞ்சிருக்கு, இருந்தாலும் வந்து யார்ட்டையுமே சொல்லாமல் இருக்காரு. நல்ல வேளை நீங்கள் அந்த கல்பிரிட்டோட ஃபேஸை பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஹீஜு மாதிரியே நீங்களும் இறந்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்கிறாரு. ஹீரோவும் ஆமாம், அவளுக்கு யார் கல்பிரிட்டுன்னு தெரிஞ்சனால தான் அவள் இறந்துட்டா, நான் நல்ல வேளை அவளை பார்க்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறார். இப்போ நம்ம ஹீரோவோட அத்தையை காட்டுறாங்க. அவங்க வந்துட்டு ஐரின் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஐரின் யாருன்னா, அந்த பிளேயர் கூட மேரேஜ் ஆக போய் நின்றுச்சு இல்லையா, அந்த டாப் ஆக்ட்ரஸ் பேர் தான் ஐரின். அவங்க கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு வந்து சொல்கிறான், இந்த ரூமர்லாம் உண்மையாக இருக்குமோ, ஒருவேளை அதனால தான் என்னோடய வெட்டிங் நின்றுச்சோ அந்த மாலில் பண்ணனால அப்படின்னு சொல்லிட்டு ஐரின் சொல்கிறான். அவளுக்கு அத்தை இருந்துட்டு, இல்லை அதெல்லாம் சும்மா ரூமரு, என்னோட வெட்டிங் நின்னதுக்கு காரணம் வந்து அந்த பையனோட மனசு மாறிடுச்சு, அதனால தான், மற்றபடியெல்லாம் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அத்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், அவனால தான் என்னோட கல்யாணம் நின்றுச்சு, அவனுக்கு நான் சாப விட போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஐரின் பேசிகிட்டு இருக்கா. ஆமாம், நீங்கள் வந்து அந்த பொண்ணை யாரோ ஒரு பொண்ணு போய் தான் அந்த பிளேயர்கிட்ட சொல்லி தானே என்னோட மேரேஜ் நின்றுச்சுன்னு சொன்னீங்க, அந்த பொண்ணை யாருன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அத்தைக்கிட்ட கேட்குறா. அதுக்கு அத்தை இருந்துட்டு, என் ஹஸ்பண்ட் தான் வந்து பார்த்ததா சொன்னார், நான் எப்படியாவது அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கண்டுபிடிச்சோன்னே ஃபஸ்ட்டு என்கிட்ட சொல்லுங்கள், நான் அவளை கவனிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஐரின் சொல்கிறா.
இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோவோட காருக்கு முன்னாடி போய் நின்றுட்டு ஹீரோவோட காரை ஸ்டாப் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஓகே எந்திரிச்சு வந்துட்டு என்ன உனக்கு பிரச்சனை, காலங்காத்தால வந்து ஏன் இப்படிலாம் மூஞ்சி காமிச்சு என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே வந்துட்டு இருக்காரு. இல்லை நான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். அந்த பொண்ணு யாரு, இந்த பொண்ணோட பேய் யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறேன். இப்போ வந்து மேனேஜர் வந்துட்டு யார் இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு நான் யாருன்னு சொல்கிறேன், ஆனால் வந்து நீங்கள் என்னை இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ ஹீரோயின் வந்துட்டு அந்த ஸ்கூலுக்கு தான் 2 பேரையும் கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு டீச்சர்கிட்டலாம் பர்மிஷன் வாங்கிட்டு அந்த யூன்சோல் உட்காந்துருந்த இடம் அதுதான், இந்த 3 பொண்ணுங்க தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு 3 பொண்ணுங்களையும் கூப்பிட்டு போய் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது இந்த 3 பொண்ணுங்களும் நாங்கள் ஒன்றும் பண்ணலை, நான் இறந்ததுக்கு நாங்கள் காரணம் கிடையாது, அது ஒரு ஆக்சிடென்டாக தான் அவள் இறந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த யூன்சோல் வந்துட்டு கொஞ்சம் ஏழையான பொண்ணு, ஆனால் இந்த 3 பொண்ணுங்களுமே கொஞ்சம் பணக்காரங்க. அதனால இந்த 3 பொண்ணுங்களுமே இவளை எப்பயுமே ஒரு தொந்தரவாகவே நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் யூன்சோல் வந்து ரொம்ப பாசமாக தான் இருக்காங்க, 3 பேருமையும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக தான் நினச்சிட்டு இருக்கா. அவனால என்ன முடியுதோ அதே தான் எப்பயுமே இந்த பொண்ணுங்களுக்கு வாங்கி கொடுப்பா. அவனால எப்பயுமே முடிஞ்சது என்னன்னா ஆளுக்கு ஒரு ஜூஸ் வந்து வாங்கி கொடுப்பா. அந்த மாதிரி தான் எப்பயுமே பண்ணுவா. ஆனால் இவங்க வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஃபுட்டெல்லாம் சாப்பிடும்போது இவளும் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்றது வந்து அவங்களுக்கு பிடிக்கல. இவ எப்பவுமே எங்ககிட்ட இருந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாங்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ மூணு பேருமே ஒரு டைம் வந்து ஃபெயில் ஆயிடுறாங்க. அந்த டைம் ரொம்ப வந்து மனசு கஷ்டத்தில் இருக்கும்போது யூன்சல் போயிட்டு அவங்க கூட ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறா. ஆனால் அவங்க 3 பேருமே வந்து இந்த கிங்டம் மாலில் தான் இருக்காங்க. அப்போ வந்துட்டு யூன்சலை பார்த்த உடனே நீ எங்கள் கூட வர வேண்டாம், நீ இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப தொல்லை, நாங்கள் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறோம், அதனால் கொஞ்சம் எங்களுக்கு தனியாக விட்டுட்டு போறியா, கொஞ்சம் எங்களுக்கு தொந்தரவு பண்ணாதாங்கிற மாதிரி ஒரு பொண்ணு சொல்லிடுறா. அதனால இவனு சொல்ல சரி ஓகே நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இதுதான் நடந்துச்சு. அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரியும். நாங்கள் பாட்டுக்கு அங்கே மாலிலேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் பாட்டுக்கு ஜாலியாக இருந்துட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறமா தான் யூன்சோல் இறந்ததே எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இந்த 3 பொண்ணுங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எங்களுக்கு வந்து ரீசெண்டாக இந்த மாதிரி ஃபோட்டோலாம் அனுப்பிச்சு எங்களுக்கு யாரோ வந்து இந்த மாதிரிலாம் எங்களை ப்ராங்க் பண்ணுறாங்க, யாருன்னு தெரில, ஆனால் அவளோட நம்பர்லேருந்து தான் வருது, அவள் தான் அனுப்புகிறாளா என்னன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி இந்த 3 பொண்ணுங்க சொல்லி பயப்படுறாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு யூன்சோல் ஒன்றும் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ அனுப்பலை, அதுவும் இல்லாமல் நீங்கள் அதுக்கு காரணங்கிற மாதிரி அவளும் ஃபீல் பண்ணலை, இதுக்கு வேற ஒருத்தவங்க தான் காரணம், அது யாருங்கிறத நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூப்பிட்டு போய் இன்னொரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த இன்னொரு பொண்ணு யாருன்னா ஃபஸ்ட்டு அந்த அவுஜா போர்ட் மாதிரி ஒன்று வச்சு இவங்க 3 பேர்த்த பார்த்துக்கிட்டு இவங்க 3 பேர்த்த பிளேம் பண்ணுற மாதிரியே ஒரு பொண்ணு பண்ணிட்டு இருந்தாலும் அந்த பொண்ணு தான் அது. நம்ம ஹீரோயின் போயிட்டு உங்ககிட்ட தானே அவளோட ஃபோன் இருக்குது, யூன்சோலோட ஃபோனு கொடுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த பொண்ணு ஃபோன் எடுத்து கொடுக்குறா. எதனால் இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது ஏன்னா இவங்க 3 பேர் தான் யூன்சோல் இறக்குறதுக்கு காரணம், அதை நான் என் கண்ணால் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்கிறா. என்ன சொல்ல வர சொல்லுன்னு சொல்லி கேட்கும்போது அன்னைக்கு வந்து யூன்சோல் வந்து ரொம்ப ஹாப்பியாக அந்த 3 பொண்ணுங்களுக்காக ஜூஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு அவள் கையிலேருந்து எல்லா காசையும் போட்டு ஜூஸ் வாங்கிட்டு இருப்பான். அப்போ தான் இந்த பொண்ணு பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்திருப்பான். அப்போ யூன்சோல் வந்து அவளோட ஃபோனை மிஸ் பண்ணிட்டு போயிடுவான். சந்தோஷமாக அவளுக்கிட்ட கொடுக்க போகணுங்கிறதுக்காக போயிடுவா. அப்போ இந்த பொண்ணு வந்துட்டு அடிச்சோம் ஃபோனை மிஸ் பண்ணிட்டு போகிறா, கொண்டு போய் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு யூன்சோல் பின்னாடியே போவா. அப்போ வந்து இந்த 3 பொண்ணுங்களும் யூன்சோல் பற்றி தப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க. இவ திரும்பவும் அந்த சீப்பான கூல்ட்ரிங்க்ஸை வாங்கிட்டு வந்துடுவா, இவர்கிட்ட வாங்கிட்டு வராமல் இருந்தானா சரி, அந்த சீப்பானதெல்லாம் என்னால் குடிக்கவே முடியாது, இவ ரொம்ப மோசமாக நடந்துக்கிறா, தொந்தரவு பண்ணுறாங்கிற மாதிரிலாம் யூன்சோலை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. அதை கேட்ட உடனே வந்து யூன்சோல் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிடுறான். அழுதுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். இப்போ இந்த பொண்ணு வந்துட்டு இவன் யூன்சோல் அழுதுகிட்டே போகிறாளே, அவள் ஃபோன் வேறு எங்கிட்ட இருக்குது திருப்பி கொடுக்கலான்னு சொல்லிட்டு யூன்சோல் கூப்பிட்டு பின்னாடியே போயிட்டுருக்கா. ஆனால் இவன் ரொம்ப அழுதுகிட்டே போகும்போது கண்ணு தெரியாமல் பிளர்ராக தெரியுது. அந்த டைமில் ரோடு கிராஸ் பண்ண போகிறான். அப்போ வந்து ஒரு ட்ரக்கு வந்து இடிச்சு தான் யூன்சோல் வந்து இறந்துருப்பா. அதை பார்த்துட்டு இந்த பொண்ணு ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டான். இப்போ இந்த யூன்சோல் இறந்ததுக்கு காரணமே இவங்க 3 பேர் தான் சொல்லிட்டு இந்த பொண்ணு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. என்னன்னா இந்த பொண்ணுங்க வந்து அந்த பொண்ணை இப்படி திட்டாமல் இருந்ததுன்னா அவள் போயிருக்கவே மாட்டா, தனியாக அழுதுருக்கவும் மாட்டா, இந்த மாதிரி ஆக்சிடென்ட்டும் ஆயிருக்காது. அதுவும் இல்லாமல் அவள் டாக்ஸிக்காக வச்சிருந்த காசில் தான் இந்த 3 பொண்ணுங்களுக்காக ஜூஸ் வாங்கியிருப்பான். இப்போ அப்படி இல்லை இவங்களுக்காக வாங்காமல் இருந்திருந்தாலும் இவன் வந்து டாக்ஸிலேயே போயிருப்பா, ஆக்சிடென்ட்டும் ஆயிருக்காது, அவள் இறந்துருக்கவும் மாட்டா. நீங்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம், வருத்தப்படுறதுக்கு இறந்ததுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். ஆனால் நீங்கள் வந்து சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தீங்க,
நீ வந்து நல்லா செட்டில் ஆகிட்ட, நீ நல்லா மார்க் எடுக்க ஆரம்பிச்சிட்ட, நீ பாய் ஃப்ரெண்டோட ஜாலியாக இருக்க ஆரம்பிச்சிட்ட, ஆனால் அவள் சந்தோஷமாக இருந்த ஒரு பொண்ணை உங்களால் இறந்து போயிட்டால, அதனால தான் நான் உங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து ஃபோட்டோவெல்லாம் அமைச்சு ஒரு பேய் உங்க கூட இருக்கிற மாதிரிலாம் வந்து நான் பண்ணினேன். அப்போ நீங்கள் ஒரு பயத்துலேயே ஒரு கில்ட்டினஸ்லேயே உங்களால் நிம்மதியாக வாழ முடியாது, அதுக்காக தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறான். இதை கேட்டோடனே அந்த 3 பொண்ணுங்களும் சேர்ந்து இவளை அந்த பொண்ணை அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அடிச்சுட்டு 3 பொண்ணுங்களும் சேர்ந்து அடித்து எல்லாம் கிளாஸே சண்டை போட ஆரம்பிச்சுக்குது. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு தடுக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ ஹீரோ இருந்துட்டு இரு நீ போகாத, அவங்க வந்து அவங்களுக்கு வாழ்கிறவங்க அவங்க எப்படி வாழணும்னு நினைக்கிறாங்களோ அது மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டு போகிறாங்க, நீ எல்லாம் போய் இன்டர்ஃபியர் ஆகாதன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கூப்பிட்டு போயிடுறாரு. வெளியே வந்ததுக்கப்புறமா மேனேஜர் வந்துட்டு இப்போ என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க இந்த பிரச்சனையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு இல்லை, யூன்சோல் வந்து இதுக்காக ஆசைப்படல, அவள் வந்து எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைச்சா, அவள் ரொம்ப வருத்தமா இருக்கா, அதனால நான் இந்த பிரச்சனையை போய் சரி பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு திரும்பவும் போறாங்க. அந்த 3 பொண்ணுங்களுமே சண்டையெல்லாம் போட்டு முடிச்சுட்டு வந்து வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. நம்ம தான் இறக்குறதுக்கு காரணமாயிட்டோமா, ரொம்ப தப்பு பண்ணிட்டோமோ, ரொம்ப பேடான பர்சனாக இருக்கிறோமோ நம்மலாம், ஏன்னா நம்மளை இவ்வளோ தூரம் அவங்க வந்து எல்லாருமே வெறுக்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்கிட்டோமா அப்படின்லாம் சொல்லி யோசிச்சு அழுதுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு எக்ஸ்கியூஸும் சொல்லவும் முடியாது, ஏன்னா இறந்து போயிட்டா யூன்சோலும், இப்போ நம்ம என்ன காரணமும் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுங்க சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவங்க மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது எல்லாருக்குமே. என்னன்னா அந்த யூன்சோல் நம்பர்லேருந்து மெசேஜ் வந்திருக்கு, நான் இங்கே தான் இருக்கேன், உங்கள் கூடயே தான் இருக்கேன், நீங்கள் ஏதாவது சொல்லணுன்னா என்கிட்ட சொல்லுங்கிற மாதிரி யூன்சோல் அனுப்பிச்சிருக்கா. இப்போ இவங்க 3 பேருமே எடுத்து பார்த்துட்டு அது எப்படி யூன்சோல் அனுப்ப முடியும், ஏன்னா அந்த லேடி தான் அவங்களோட ஃபோனை வாங்கிட்டு போனாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்கிறான். அதுக்கு இன்னொரு பொண்ணு இருந்துட்டு ஒருவேளை இது யூன்சோலாக இருந்தால் என்ன பண்ணுறது, அவட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம இப்போவே சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே வந்து ரொம்ப மன்னிப்பு கேட்டே இருக்காங்க. உன்னை நாங்கள் ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணிட்டோம், நாங்கள் ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம், நீ மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. இப்போ அழுதுகிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு வெண்டிங் மிஷின் இருக்குது. அந்த ஜூஸ் வந்து எப்போவுமே வந்து யூன்சோல் வந்து இவங்க 3 பேருக்கும் வாங்கி கொடுக்குற அந்த 3 ஜூஸ் கேன் வந்து வருது. அது இப்போ இந்த 3 பொண்ணுங்களும் போய் எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்த உடனே இது யூன்சோல் தானே எப்போவுமே நமக்கு வாங்கி கொடுப்பா, அதே ஃப்ளேவர்லேயே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது யூன்சோலே வந்து அந்த ஜூஸ் கேன் வாங்கி ஆளுக்கு ஒவ்வொன்றா கொடுக்குறா. கொடுத்துட்டு நான் நல்லா தான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் காரணம் இல்லாதுக்கெல்லாம் அதனால வருத்தப்படாதீங்கிற மாதிரிலாம் யூன்சோல் சொல்கிறான். அதை கேட்டோடனே இந்த 3 பொண்ணுங்களும் அழுதுட்டு எங்களை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகுறாங்க 2-3 பேருமே கட்டி பிடிச்சிட்டு. அப்போ யூன்சோல் வந்து அங்கேருந்து சந்தோஷமா அப்படியே வந்து சாந்தி அடைஞ்சு மேலே போயிடுறா. இப்போ நம்ம ஹீரோயின் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு மேலேயே பார்த்துட்டு இருக்காங்க, யூன்சோல் போகிறதுனால மேலேயே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவும் மேனேஜரும் இவன் என்னதான் மேலே பார்த்துட்டு இருக்கான்னு தெரியலையே, ஒருவேளை அங்கே பேய் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் கேட்குறாரு. அதுக்கு ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் எதையோ ஒன்று சும்மா பிளாங்காக பார்த்துட்டு இருக்கா, சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது மேனேஜர் வந்துட்டு அவளை கூப்பிட்டு போலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் எங்கேயாவது தொலைஞ்சு போயிடுவா, வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. சரி நீங்கள் அவள் வேலையை விட்டு துரத்த மாட்டீங்கல்ல இப்போது, ஏன்னா உங்களுக்கு எல்லா ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிட்டால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேனேஜர் கேட்குறாரு. ஹீரோவும் பதிலே சொல்லாமல் காரில் ஏறி உட்காந்து 2 பேரும் கிளம்பிடுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு கிளம்புன உடனே என்ன இவங்க நீ விட்டுட்டு போகிறாங்களேன்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க. அப்புறம் பார்த்தா கார் போயிடுது. இப்போ நம்ம ஹீரோயினையும் எப்படியோ மாலுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு மேனேஜர் கிட்ட அவர் நான் இங்கேயே இருக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு மேனேஜர் இருந்துட்டு ஆமாம் நீ இங்கேயே இருக்க சொல்லிட்டாரு, ஏன்னா அவரால் திரும்ப திரும்ப வந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாம் தேடிட்டு இருக்க முடியாதாமா அப்படின்னு தான் அவர் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி மேனேஜர் சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயினையும் வந்துட்டு சந்தோஷப்படுறாங்க. சரி நான் அவருக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு மேனேஜர் இருந்துட்டு முடியவே முடியாது, நீ அந்த பக்கம் வரவே கூடாதுன்னு அவர் சொல்லி வச்சிருக்காரு, அதனால நீ அவரை போய் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம ஹீரோயின் சோகமாகறாங்க. உடனே மேனேஜர் இருந்துட்டு எதுக்காக இப்போ சோகமாக, எப்படியுமே அவர் அடிக்கடி கீழே வந்துட்டு தான் போவார், அப்போ நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் சொல்கிறாரு. உங்களுக்கு கேட்டோடனே நம்ம ஹீரோயினையும் அப்படியான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. நம்ம மேனேஜரும் சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன அந்த ஹைஸ்கூல் பொண்ணுங்களை என்ன பண்ண போகிறாரு, ஏதாச்சும் பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு மேனேஜர் வந்துட்டு இல்லை அந்த ஃபவுண்டைனில் கோஸ்ட் இருக்கிறது நினச்சி அவர் சந்தோஷம் தான் படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம மேனேஜர் ரொம்ப நல்லவராக இருக்காரு ஆக்சுவலி. அப்புறம் இப்போ அந்த ஃபவுண்டைன் காட்டுறாங்க. அந்த ஃபவுண்டைனில் வந்து கோஸ்ட் இருக்குன்னு நினச்சிட்டு இந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கோஸ்ட் கிட்ட வந்து காயின் போட்டு ஏதாவது வேண்டிக்கிட்டா அது நடக்கும்னு நினச்சிட்டு அந்த ஃபவுண்டைனில் வந்து லைனில் நின்று காயின் எல்லாம் போட்டு விஷெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு இதனாலையாவது இங்கே வந்து கஸ்டமர் நிறையா வருவாங்க மாலுக்கு அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோக்கு அது ஹாப்பியாக இருக்குது. அதனால வந்து ஹீரோவும் அவரோட அங்கிளும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க.
இந்த ஐடியா கூட நல்லா தான் இருக்கு, இந்த கோஸ்ட்னால இதுவாவது ஹெல்ப் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு நானும் போய் விஷ் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் போறாரு. அப்ப அந்த காயினை பிடுங்கிட்டு போய் நம்ம ஹீரோ வந்துட்டு அங்க ஒரு சின்ன பையன் இருக்கான். அந்த சின்ன பையன்கிட்ட போயிட்டு உனக்கு என்ன வேணும், உனக்கு விஷ் கேட்கணுமா, சரி இந்த காயின் நான் உனக்கு தரேன், நீ வந்துட்டு என்ன வேணும் எதனால கேட்க போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த பையன் வந்துட்டு எனக்கு வந்து கார் டாய்லாம் வேணும், நிறைய டாய்ஸ் ட்ரெஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப இந்த காயினை நீ எடுத்து போட்டுட்டு செகண்ட் ஃப்ளோர்ல கிட்ஸ் செக்ஷன் இருக்கு, நீ அங்க போய் வந்து உனக்கு என்ன விஷயம் வேணுமோ உங்க அம்மாட்ட கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ அனுப்பிச்சு வைக்கிறாரு. இப்ப வந்துட்டு அங்கிள் கிட்ட நான் பரவாயில்ல, இந்த மாதிரி நிறைய கஸ்டமர் உள்ள வந்து அவங்க விஷா வந்து நினைச்சு அதை இங்கேயே ஷாப்பிங் பண்ணிட்டு போயிடணும், நிறைய வந்து நமக்கு காசு கிடைக்கணும் அப்படின்லாம் நினைச்சிட்டு அவரும் ஒரு காயின் எடுத்து போட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அவர் அத்தைக்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. என்ன நீ என்ன அந்த போட்டோவோட விஷயத்த அப்படியே விட்டுறலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அத்தை கேட்குறாங்க. ஆமா, எனக்கு அதனால வந்து லாபம் தான் கிடைச்சிச்சு, அதனால இதை நான் அப்படியே விட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உனக்கு லாபம் மட்டும்தான் பாக்குறியா, அவனோட பாஸ்ட் எல்லாமே ரிவீல் ஆயிடுச்சு, நியூஸ்ல எல்லாம் வந்துருச்சு, அதை பத்தி உனக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அத்தை கேட்குறாங்க. எனக்கு அதை பத்திலாம் கவலை இல்லை, ஏன்னா அது எல்லாமே ஃபேக்னு எனக்கே தெரியும், நான் அதை பத்திலாம் எதுக்கு கவலைப்பட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. அதுக்கு அத்தை இருந்துட்டு நீ இப்ப வரைக்கும் ஒரு மேரேஜ் கூட பண்ண முடியாம கஷ்டப்படுற, உன் பக்கத்துல யாருமே எந்த பொண்ணுமே வர முடியாத அளவு கஷ்டப்படுற, ஏன்னா நீ அந்த பொண்ணு இறந்ததுக்கு நீ தான் காரணம்னு சொல்லிட்டு கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அதனாலதான் நான் சொல்றேன், அதுல உங்க தப்பு எதுவுமே இல்லைங்கிறது நீ புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ இருந்துட்டு நீங்க எனக்கு சொல்லவெல்லாம் வேண்டாம், எனக்கே தெரியும் ஏற்கனவே, அது எனக்கு தப்பெல்லாம் எதுவுமே இல்லை, நீங்க என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க, நான் எந்த கில்ட்லயுமே இல்லை, நான் எந்த வருத்தமும் படலை, அந்த நடந்த எந்த விஷயத்துக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, அதனால நீங்க நினைச்சு கவலைப்படாம நீங்க பாட்டுக்கு ஹாப்பியா இருங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு அத்தை கிட்ட. இப்ப நம்ம ஹீரோ வந்து தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. அத்தை பேசுனது, அதுக்கப்புறம் வந்து அந்த மேனேஜர் பேசுனது, டிடெக்டிவ் பேசுனதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டே இருக்காரு. சின்ன வயசுல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ வந்து கட்டி போட்டு வச்சிருக்கும் போது ஒரு பொண்ணு வரும் இல்லையா, அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, அது வந்து ஹீஜு தான், அதாவது நம்ம ஹீரோவோட எக்ஸ் லவர் தான் அது. அந்த பொண்ணு தான் வந்து கிட்ட வரும். நம்ம ஹீரோ வந்துட்டு நீ ஓகேவா இருக்கியா, உனக்கு ஒரு பிரச்சனை இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ அந்த பொண்ணு இருந்துட்டு ஒன்றுமே பேசாமல் நின்றுட்டு இருக்கா. என்ன ஆச்சு, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது சாரி ஜூவான், இந்த மாதிரி இது முடியும்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. அதை யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோ உட்காந்துருக்காரு சேடா. இப்போ காங்கோ காட்டுறாங்க. காங்கோ வந்து யார்ட்டையும் மொபைலில் பேசிகிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, இந்த கேஸுக்கும் அந்த இன்சிடெண்ட்டுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை, ஆனால் வந்து இந்த ஜூவான் என்னால் ஃபாலோ பண்ண முடியல, ஏன்னா ஒரு பொண்ணு வந்து அவன் கூடயே இருக்கா, அவன் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இப்போ வந்துட்டு அங்கிளும் ஆன்ட்டியும் வந்து வந்துட்டு இருக்காங்க. ஏதாவது பேய் ஓட்டுறவங்களாம் கூப்பிட்டு ஏதாவது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது அங்கிள் வந்து ஹீரோயினை பார்த்துட்டு இந்த பொண்ணு தான் அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆன்ட்டி இருந்துட்டு யாருன்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஐரனோட மேரேஜ் நிப்பாட்டினா தெரியுமா, அது இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை கேட்ட உடனே ஆன்ட்டி போய் கோவமா போய் நம்ம ஹீரோயின் பக்கத்தில் நின்று மேலையும் கீழையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு கிளீனிங் பண்ணுற பொண்ணா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க பேர் என்னங்கிறத இந்த பேட்சில் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஓ காங்சில்லா, சரி சரி கவனிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு யார் இவங்க சம்மந்தமே இல்லாமல் இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கூட வேலை செய்கிற ஆன்டிஸ் எல்லாருமே வந்துட்டு பொண்ணு உன் பேர் என்ன, நீ எங்கேருந்து வர அப்படின்லாம் சொல்லி கேள்வி கேட்டுருக்காங்க. நம்ம ஆன்ட்டி வந்துட்டு அங்கே ஒரு ஆவி வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு, அதுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. என்னால் பண்ண முடியாது போ போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஆன்டிஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஆன்ட்டி கிட்ட இன்னைக்கு உங்கள் ஃபாதர் இல்லாவோட நினைவு நாள் தானே, நீங்கள் போய் அதை சாமி கும்பிடலையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த ஆன்ட்டியும் ஆமாம் நான் மறந்தே போயிட்டேன், உனக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு ஆன்ட்டி கேட்குறாங்க. இல்லை நீங்கள் அன்றைக்கி ஒன்றா சொல்லிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஆன்ட்டி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ காங்கோ அந்த இடத்துக்கு வரான். வந்துட்டு உனக்கு வேலை முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்குறான். நம்ம ஹீரோனையும் முடிய போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உனக்கு வேலை முடிஞ்சிச்சுன்னா நம்ம 2 பேரும் ஒட்டுக்காவே வீட்டுக்கு போகலாம், ஏன்னா நம்ம ஒன்றா தானே இருக்கோம், அதனால் ஒன்றாவே வீட்டுக்கு போகலாம், நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ கூட வேலை செய்கிற ஆன்ட்டிஸ் எல்லாருமே வந்துட்டு என்னது நீங்கள் 2 பேருமே வந்து லவ் பண்ணுறீங்களா, டேட் பண்ணுறீங்களா, ஒன்னா தான் ஸ்டே பண்ணியிருக்கீங்களா, எப்போ மேரேஜ் பண்ண போறீங்க அப்படிலாம் சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரே வெக்கமாக வருது, என்னடா நம்மளை இப்படி கூப்பிட்டானே அப்படின்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க ரொம்ப. இப்போ காங்கோ அப்படி சிரிச்சுட்டே இருக்கான். இப்போ அதெல்லாம் வந்துட்டு அங்கே ஹீரோவும் மேனேஜரும் வராங்க. அவங்க கேட்டுடுறாங்க. இந்த ஆன்டிஸ்லாம் வந்து இவங்களுக்கு மேரேஜ் பண்ணுறதை பற்றிலாம் பேசிட்டு இருக்கும்போது கேட்டுடுறாங்க. கேட்டுட்டு அவங்களுமே வந்துட்டு என்னது இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஷாக்காகி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ காங்கோ வந்துட்டு நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் வான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். கிளம்பிட்டு நம்ம ஹீரோவுக்குமே ஹாய் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான்.
இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நமக்கு எதுக்கு இதெல்லாம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஆனாலும் அவரால் போக முடியல. நம்ம ஹீரோயினியை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களா, அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ அங்கே வந்து டென்ஷன் ஆகிட்டு வராரு. இப்போ அதை பார்த்துட்டு மேனேஜரும் வந்துட்டு சிரிக்கிறாரு. ஏன்னா நம்ம மேனேஜர் தான் வந்து ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுறவர் இல்லையா, அதனால வந்து நம்ம ஹீரோ இப்படி போகிறத பார்த்து சிரிக்கிறாரு. இப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட வந்து என்ன இங்கே ஏதாவது இந்த ஃபவுண்டனில் திரும்ப ஏதாவது பேய் பார்க்குறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஹீரோயின் வந்துட்டு இல்லை அப்படிலாம் எதுவுமே இங்கே இல்லை இப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமா ஹீரோ வந்துட்டு ஓகே என்னோட காஸ்ட்லியான ஃபவுண்டைன் காப்பாற்றப்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லி கிளம்பும்போது நம்ம ஹீரோவை கூப்பிட்டு சாரின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுக்குன்னு கேட்டால் இல்லை நான் உங்ககிட்ட ஹீஜுவை பற்றி திரும்ப சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னு கேட்கும் போது நீங்கள் ஏற்கனவே எல்லாத்தையும் மறந்துருந்தீங்க, நான் உங்களுக்கு தேவையில்லாமல் அவங்கள பற்றிலாம் சொல்லி ஞாபகப்படுத்திட்டேன், அதனால நீங்கள் பழசெல்லாம் நினச்சி ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறீங்களா, உங்களுக்கு அது ரொம்ப பெயினாக இருக்கும்னு சொல்லி நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோ வந்துட்டு எனக்கு பெயினாக இருக்குமா, கில்ட்டியாக இருக்கேனா அப்படின்லாம் சொல்லி அவரே என்னமோ ஒன்றுமே தெரியாத மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோன்னு வந்துட்டு இல்லை அந்த பொண்ணோட ஆவி உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்குதுன்னா நீங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக வாழணும்னு நினைக்கிறாங்க, ஏன்னா அவங்க இறந்ததில் உங்களோட மிஸ்டேக் எதுவுமே இல்லை, உங்களோட ஃபால்ட் எதுவுமே இல்லைன்னு சொல்லணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நீ இன்னுமே அவர்கிட்ட பேசிட்டு தான் இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயின் வந்துட்டு ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இல்லை நான் அவகிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், அதை நீ வந்து பேசிகிட்டு இருப்பேன்னா நான் சொல்கிறத நீ அவர்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயினி என்னன்னு சொல்லி கேட்கும் போது இப்போ நம்ம காங்கு வந்துட்டு ஹீரோயினியை பார்க்குறான். ஹீரோயினி பார்க்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு ஒரு பேட் வேர்ட் வந்து சொல்கிறாரு. இதோட இன்னைக்கான எபிசோடு முடிஞ்சது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் எபிசோடுக்கே நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ஏதாவது சேஞ்சஸ் நான் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை நான் சேஞ்ச் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் மக்கள்.